Taste the Daily. சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் மேற்கொள்ளப்படும் பணிகளுக்கு உண்டான ஜிஎஸ்டி வரியை அரசே செலுத்தும் என்று அரசாணை எண் 23/15/2025 அன்று வெளியிடப்பட்ட பின்னும் இதுவரை ஜிஎஸ்டிக்கான நிதியை தமிழக அரசு விடுவிக்கவில்லை என்று செய்திகள் தெரிவிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜிஎஸ்டி நிதி விடுவிக்கப்படாததால் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் மேற்கொள்ளப்பட்டு முடிவுற்ற பணிகளுக்கு உண்டான நிதியை மாவட்ட ஆட்சியர்கள் விடுவிக்காமல் சிரமப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தொகுதி மேம்பாட்டு நிதிக்கு உண்டான ஜிஎஸ்டி நிதியை கூட விடுவிப்பதற்கு ஏன் இவ்வளவு தாமதம் என கேள்வி எழுப்பியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர், உடனடியாக தொகுதி மேம்பாட்டு நிதிக்கு உண்டான ஜிஎஸ்டி நிதியை விடுவிக்கும்படி பொம்மை முதல்வர் ஸ்டாலினை வலியுறுத்தியுள்ளார். சேலம் மாவட்டம் நெய்க்காரப்பட்டி பகுதியில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளரின் இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளரும் மாநகராட்சி முன்னாள் மண்டல குழு தலைவருமான மோகனின் இல்ல திருமண வரவேற்பு விழா நெய்க்காரப்பட்டி பகுதியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மணமக்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தினார். கோவையில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்.பி. வேலுமணி தலைமையில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான விழிப்புணர்வு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கோவை காக்கச்சாவடி பகுதியில் கோவை புறநகர் தெற்கு மாவட்டம் கிணத்துக்கடவு தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி நிலை முகவர்களுக்காக நடைபெற்ற இக்கூட்டத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறடா எஸ்.பி. வேலுமணி பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கினார். சட்டமன்ற உறுப்பினர் சே. தாமோதரன் முன்னிலை வகித்தார். தேர்தல் பொறுப்பாளரான அதிமுக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் தோப்பு க. அசோகன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எட்டிமடை சண்முகம், வெள்ளலூர் பேரூராட்சி தலைவர் மருதாச்சலம், மதுக்கரை நகர செயலாளர் சண்முகராஜா, மாவட்ட விவசாய அணி செயலாளர் மகாலிங்கம் உட்பட பலர் பங்கேற்றனர். கூட்டத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக விரிவாக எடுத்துரைத்த முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி, திமுக ஆட்சி இருக்கக்கூடாது என ஒட்டுமொத்த மக்களும் முடிவு செய்துவிட்டதை சுட்டிக்காட்டினார். திமுக ஆட்சி எல்லா மக்களை காப்போம் தமிழகத்தில் எடப்பாடி போகும்போது தமிழ்நாட்டு மக்கள் கூட எழுச்சியா வராங்க. எல்லாமே பார்த்து திமுக பொறுத்தவரை ஒட்டுமொத்த பாருங்க, ஒட்டுமொத்தமா திமுக மக்கள் புறக்கணிக்க போறாங்க. அண்ணாதிமுக ஆட்சிகள் உறுதி, நம்முடைய பங்கென்ன இந்த தொகுதியுடைய கோட்டை கண்டிப்பா இந்த சரியா வரணும்னா 50,000 வாக்குகள் ஜெயிக்கலாம். அது ஒவ்வொரு பூத்தையும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள் ஒரு பூத்து எவ்வளவு ஓட்டுறது முக்கியம். அது சிறப்பான முடியாத முறையில் எல்லாரும் குறை சொல்ல, ஆனா இது நம்ம முதல் பேசிட்டு நேரம் 3 மாதம் தேர்தல். ஆகவே எல்லாரும் எப்ப போல சீராக பணியாற்ற வேண்டும். ஏதாவது ஒரு பணியாக நம்ம அப்படி போக முடியுமா, அதே பார்க்க முடியுதா? 5 வருஷத்துல திமுக ஒண்ணு பண்ண மக்களை தெரிவித்த நம்ம வரணும் நினைக்கிறாங்க. இந்த பணிகளை நம்ம செய்யணும், உறுதியாக நடத்தி. ஆகவே இந்த பணி செஞ்சா சுலபமான பணி. ஆக ஒவ்வொருத்தரும் சீராக செய்ய வேண்டும் அன்போடு கேட்டு. வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் மூலம் போலி வாக்காளர்கள் நீக்கப்படுவார்கள் என்பதால் திமுகவினர் அச்சப்படுவதாக அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்.பி. வேலுமணி தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் குளத்துப்பாளையம் பகுதியில் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 312 வாக்குச்சாவடி நிலை முகவர்களுக்கான வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்த விழிப்புணர்வு ஆலோசனை கூட்டம் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்.பி. வேலுமணி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி, வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் இதன் மூலம் போலி வாக்காளர்கள் நீக்கப்படுவார்கள் என்பதால் திமுகவினர் அச்சப்படுவதாகவும் கூறினார். கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் தோப்பு க. அசோகன் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். அதனால எஸ்ஐஆர் திமுக பதறாங்க. இப்பவே முதலமைச்சர் எல்லாருமே அவங்க தான் போடுவாங்க, நம்ம போட மாட்டாங்க. நம்மளாலே நியாயமா இருப்பாங்க. நியாயமான ஓட்டு நம்ம அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறலாம், மாற்று கருத்து. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு வாக்களிக்க மக்கள் யாரும் தயாராக இல்லை என முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்.பி. வேலுமணி சூளுரைத்தார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மற்றும் வால்பாறை தொகுதிகளில் 700க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி நிர்வாகிகளுடன் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப்பணி தொடர்பாக விழிப்புணர்வு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது.
இதில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பொள்ளாச்சி ஜெயராமன், தாமோதரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைப்பது உறுதி என தெரிவித்தார். இதில் தேர்தல் பொறுப்பாளரான கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் தோப்புக்க அசோகன் மற்றும் ஒன்றிய கழக செயலாளர்கள் உட்பட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நீங்க பார்க்க வேண்டும் அதிமுக ஆட்சி உறுதி. 174 தொகுதியில மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், எடப்பாடியார் இருந்த போகும்போது நான் தான் முன்னாடி போய் நாடாளுமன்றத்துக்கெல்லாம் போனேன். எல்லா பக்கம் மக்கள் முடிவு பண்ண திறந்து வந்து வர்றாங்க. உறுதியாக திமுக யாருமே ஓட்டு போட மாட்டோம். அதிமுக வரவங்க மக்கள் எல்லா பக்கம் தெளிவா இருக்காங்க. ஆகவே திமுக ஆட்சிக்கு யாருமே திமுகவே எவ்வளவு ஓட்டு போறது இருக்கு. அதிமுக உறுதி. நீங்க சிறப்பான முறையில ஒற்றுமையாக இருந்து பணியாற்ற வேண்டும். நாமக்கல் மாவட்ட அதிமுகவின் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி சார்பில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் குறித்தும் வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் நிர்வாகிகளின் பணிகள் குறித்த ஆலோசனை கூட்டம் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளரும் நாமக்கல் மாவட்ட செயலாளருமான தங்கமணி தலைமையில் நடைபெற்றது. பள்ளிப்பாளையத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பிரபு உள்ளிட்ட பலர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேசுகையில், திமுகவை பொறுத்தவரையில் திருட்டு ஓட்டு போட முடியாது என்பதற்காக அதனை எதிர்ப்பதாகவும், எனவே வாக்காளர் திருத்த பட்டியல் பணியை கழகத்தினர் மிக கவனமாக மேற்கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தினர். இப்பொழுது மக்கள் மத்தியிலே இந்த திமுக ஆட்சி எப்பொழுது போகும், அண்ணன் எடப்பாடியார் எப்பொழுது மீண்டும் முதலமைச்சராக வருவார் என்றுதான் தமிழகம் முழுவதும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார். அதனுடைய வெளிப்பாடுதான் அண்ணன் அவர்கள் செல்கின்ற ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் நாம் முதல்ல ஒரு மாவட்டத்தில் கூட்டம் போட்டால் 26,000 பேர் 30,000 பேர் வருவாங்க. இப்ப இன்னைக்கு ஒரு தொகுதிக்கு 30,000 பேர் 40,000 பேர் வருகிறார் என்றால் எதை காட்டுகின்றது? மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அமைய வேண்டும் என்று மக்கள் எண்ணிவிட்டார்கள். அந்த எண்ணத்திற்கேற்ப நாம் இந்த பணியை சிறப்பாக செய்துவிட்டோம் என்று சொன்னால் அவர்கள் எத்தனை பேர் சேர்ந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. நிச்சயமாக அண்ணன் எடப்பாடியார் 26 முதலமைச்சராவார். அதில் மாற்று கருத்து கிடையாது. திமுகவை பொறுத்தவரை எதற்காக இந்த எதுக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த இறந்த வாக்காளர்கள், இரட்டை பதிவு, இப்படி வெளியூர் அடையாளம் தெரியாது இருப்பவரெல்லாம் எந்த பூத்தில் நமது மூவர் சரியாக இல்லாமல் இருக்கிறார்களோ அந்த பூத்தில் இது வரைக்கும் திருட்டோட்டு போட்டுக் கொண்டிருந்தார்கள். இது இந்தியா பூரா நடக்குது. இந்த தீவிர சிறப்பு நாம முழுக்க முழுக்க வரவேற்கிறோம். ஏனென்று சொன்னால் இறந்த வாக்காளர்கள் இரட்டை பதிவு வெளியூர் போனவர்கள் நீக்கவே மாட்டேறாங்க. இது ஒரு நமக்கு நல்ல வாய்ப்பு என்று நாம் வரவேற்கிறோம். அவர்கள் எதிர்க்கிறார்கள், நீதிமன்றத்துக்கு கூட சென்றிருக்கின்றார்கள். எதற்காக என்று சொன்னால் அவர்களால் நம்ம ஒரிஜினல் வாக்காளர்கள் வந்து விட்டார் என்று சொன்னால் திருட்டோட்டு போட முடியாமல் போய்விடும், நம்முடைய வெற்றி கேள்விக்குறி ஆகிவிடும் என்ற பயத்தின் காரணமாகத்தான் அவர்கள் இந்த தீவிர வாக்கு சிறப்பு திருத்த முகாமை எதிர்த்துக் கொண்டிருக்கின்றார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக அதிமுக சார்பாக தஞ்சை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்த முகாம் படிவங்களை அரசியல் கட்சிகள் சார்பில் பெற்றுத் தருவதில் முறைகேடுகள் நடக்க வாய்ப்புள்ளதால் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களே பூர்த்தி செய்த படிவங்களை பெற்று வழங்க வேண்டும் என அந்த மனுவில் வலியுறுத்தப்பட்டது. நிகழ்வில் தஞ்சை மத்திய மாவட்ட கழக செயலாளர் மா சேகர் தலைமையில் தெற்கு மாவட்ட செயலாளர் CV சேகர், மேற்கு மாவட்ட செயலாளர் ரத்னசாமி, கிழக்கு மாவட்ட செயலாளர் பாரதி மோகன், தஞ்சை மாநகர செயலாளர் NS சரவணன் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றனர். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதிமுக சார்பில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கைகள் குறித்து மனு அளிக்கப்பட்டது. வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கான விண்ணப்பங்களை அரசியல் தலையீடு இல்லாமல் BLOக்கள் மூலம் வழங்க வலியுறுத்தி தென்காசி அதிமுக தெற்கு மாவட்ட கழக செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் மற்றும் அதிமுக வடக்கு மாவட்ட கழக செயலாளர் கிருஷ்ணமுரளி ஆகியோர் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். விண்ணப்பங்களை BLA2 எனும் அரசியல் கட்சி முகவர்கள் பொதுமக்களிடம் விநியோகம் செய்தால் முறைகேடு நடைபெற வாய்ப்புள்ளதாகவும் அதிமுக சார்பில் குற்றம் சாட்டப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் மணம்பூண்டியில் அதிமுக சார்பில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. முகையூர் மேற்கு ஒன்றிய அம்மா பேரவை சார்பில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் அதிமுக ஆட்சியின் சாதனைகள், திமுக அரசின் வேதனைகள் குறித்த பிரசுரங்கள் மக்களிடம் வழங்கப்பட்டது. மாவட்ட புரட்சித் தலைவி அம்மா பேரவை செயலாளர் ஞானவேல் தலைமையில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் முகையூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் பழனிசாமி, அம்மா பேரவை ஒன்றிய செயலாளர் சுந்தரமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஒன்றிய செயலாளர்கள் இளங்கோவன், தனபால்ராஜ், சந்தோஷ், திருக்கோவிலூர் நகர செயலாளர் சுப்பிரமணியன், மாவட்ட மாணவரணி தலைவர் பார்த்திபன் உள்ளிட்ட பலர் இதில் பங்கேற்றனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை BLO அலுவலர்கள் மட்டுமே பெற வேண்டும் என வலியுறுத்தி விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RK ரவிச்சந்திரன் தலைமையில் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது.
பூர்த்தி செய்யப்பட்ட வாக்காளர் படிவங்களை பல இடங்களில் திமுக பிரமுகர்கள் பெறுவதாக குற்றச்சாட்டு உள்ளதாகவும் இதனை தடுக்க BLO அலுவலர்கள் மட்டுமே படிவங்களை திரும்பப் பெற வேண்டும் என்றும் அதிமுகவினர் வலியுறுத்தினர். இந்நிகழ்வில் மாவட்ட வழக்கறிஞர் அணி இணை செயலாளர் லோகையாசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் திமுகவினர் சட்டவிரோதமாக வாக்காளர் விண்ணப்ப படிவங்கள் விநியோகித்ததை கண்டித்து அதிமுகவினர் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பட்டியல் ஆய்வு பணியின் போது அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சியினருக்கு தகவல் தெரிவிக்காமல் திமுகவினர் உதவியோடு வாக்காளர் விண்ணப்ப படிவங்கள் விநியோகம் செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து நகராட்சி பணியாளர்களிடம் தகவல் கேட்டதில் உரிய பதில் கிடைக்காததால் ஸ்டாலின் மாடல் அரசு அதிகாரிகளை கண்டித்து அதிமுகவினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அதிமுக வாக்குச்சாவடி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சி மகேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்ட அதிமுக பொறுப்பாளரும் அமைப்பு செயலாளருமான வி மருதராஜ், மாவட்ட BLO பொறுப்பாளர்கள் ரியாஸ்கான், கோவை மனோஜ் ஆகியோர் ஆலோசனை வழங்கினர். கூட்டத்தை மாவட்ட அவைத்தலைவர் PK ராஜ் தொடங்கி வைத்தார். நகர செயலாளர் சி ராஜேந்திரன் வரவேற்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். செங்கல்பட்டு அதிமுக கிழக்கு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி நிலை முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் காத்தான் கடை பகுதியில் நடைபெற்றது. செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பட்டியல் கண்காணிப்பு பொறுப்பாளர் KS சீனிவாசன் இதில் பங்கேற்று பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் S ஆறுமுகம் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் மா தனபால், அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் பக்தவச்சலம் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் இதில் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் அதிமுக நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கடம்பூர் சே ராஜு கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்தும் சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இதில் உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, அதிகாரிகள் வழங்க வேண்டிய வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கான படிவத்தை திமுகவினர் வழங்குவதாக குற்றம் சாட்டினர். திருப்பூரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக அதிமுக நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாநகர மாவட்ட செயலாளர் பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் முன்னிலையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் தாமோதரன், மாநகராட்சி எதிர்க்கட்சி கொறடா கண்ணப்பன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். இதில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாகவும் சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் அதிமுக வாக்குச்சாவடி நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பெஞ்சமின், கழக அமைப்பு செயலாளர் ராயபுரம் மனோ ஆகியோர் கலந்து கொண்ட இந்த கூட்டம் நகர கழக செயலாளர் ரவிச்சந்திரன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் வாக்காளர் பட்டியலை சரிபார்ப்பது, நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் களப்பணி ஆற்றுவது குறித்த ஆலோசனைகள் கழக நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்டது. கழக சார்பணி நிர்வாகிகள் திரளானோர் இதில் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார் கோவில் பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் கழக நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் S பவுன்ராஜ் தலைமை வகித்தார். இதில் மாவட்ட வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் துரை திருஞானம் மற்றும் கோமல் RK அன்பரசன், தஞ்சை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் ரமேஷ்குமார், துணை செயலாளர் N பாலாஜி, தஞ்சை கிழக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கஞ்சனூர் P பிரபு, மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் MK குமார், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் MRS சங்கர் மற்றும் மாவட்ட MGR இளைஞரணி செயலாளர் நாஞ்சில் கார்த்தி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாநகர மாவட்ட கழக புரட்சித் தலைவி அம்மா பேரவை சார்பில் 39வது வாரமாக அதிமுகவின் சாதனை விளக்க பிரசுரங்களை மக்களிடம் வழங்கி பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. அல்லாபுரம் மேற்கு பகுதியில் வேலூர் மாநகர மாவட்ட கழக செயலாளர் SRK அப்பு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட இந்த பிரச்சாரத்திற்கு அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் K அமர்நாத் தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஜனனி P சதீஷ்குமார், கழக மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் AA தாஸ் உள்ளிட்ட திரளான அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
கோவை புறநகர் வடக்கு மாவட்டம் கவுண்டம்பாளையம் அருகே குருடம்பாளையம் ஊராட்சியில் BLA 2 முகவர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான PRG அருண்குமார் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். இந்நிகழ்வில் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் முகில், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் OK சின்னராஜ், கோவை மண்டல செயலாளர் விக்னேஷ், திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்ட IT விங் செயலாளர் சஞ்சய், கோவை புறநகர் வடக்கு மாவட்ட IT விங் செயலாளர் மணிகண்டன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் கழக நிர்வாகிகள் விளக்க உரை பிரசுரங்களை வழங்கி பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் கராத்தே மணி தலைமையில் நடைபெற்ற இந்த பிரச்சாரத்தில் வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டார். இதில் வணிகர்கள் மற்றும் பொதுமக்களிடம் அதிமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்தும் திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்தும் கழக நிர்வாகிகள் எடுத்துரைத்தனர். மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் வழக்கறிஞர் டெல்லி பாபு, மாவட்ட MGR இளைஞரணி செயலாளர் நவீன்குமார் பழனிசாமி உள்ளிட்ட திரளான அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தஞ்சை தெற்கு மாவட்ட கழகத்திற்குட்பட்ட பட்டுக்கோட்டையில் மதுக்கூர் கிழக்கு ஒன்றிய அதிமுக வாக்குச்சாவடி நிர்வாகிகளுக்கான பயிற்சி பாசறை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டம் தஞ்சை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் CV சேகர் தலைமையில், கழக அமைப்பு செயலாளர் துரை செந்தில் முன்னிலையில், மதுக்கூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் அமுதா துரை செந்தில் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் தஞ்சை தெற்கு மாவட்ட வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் MR திவாகர், அலை அருண் மற்றும் நடராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். இதில் சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் சின்னம்பாளையத்தில் உடுமலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொள்ளாச்சி வடக்கு, பொள்ளாச்சி தெற்கு மேற்கு, பொள்ளாச்சி தெற்கு கிழக்கு மற்றும் பொள்ளாச்சி தெற்கு ஒன்றிய வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். அதிமுக ஆட்சியின் சாதனைகள் மற்றும் திமுக ஆட்சியின் அவலங்களை விளக்கும் முறைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்ட இந்த கூட்டத்தில் ஒன்றிய மற்றும் நகர கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். சென்னை திருவொற்றியூரில் அதிமுக கிழக்கு பகுதி கழகம் சார்பில் வாக்காளர் மறுசீரமைப்பு பணி தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பகுதி செயலாளர் அஜாக்ஸ் பரமசிவம் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் மூர்த்தி, தேர்தல் பொறுப்பாளர் TKM சின்னையா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினர். கூட்டத்தில் வட்ட கழக செயலாளர்கள், வாக்குச்சாவடி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.